இப்படிலாம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ரெட் தாங்க குடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோல சில ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்றேன். அத சாப்பிட்டீங்கன்னா, உங்க பாடி உங்க ஹெல்த்துக்கு ரெட் கார்ட் குடுத்துரும். ஃபர்ஸ்ட்டு ரெட் மீட், போர்க், பேக்கன், பீஃப், மட்டன் இது எல்லாத்துலயுமே சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம். ஸோ இத நீங்க ரெகுலரா டெய்லி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் கோலோரெக்டல் கேன்சர், கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான சான்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இத எப்பவுமே மாடரேஷன்ல எடுத்துக்கோங்க. செகண்ட், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபிஸி ட்ரிங்க்ஸ் லைக் கொக்கோ கோலா, பெப்சி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்ல எம்ப்டி கேலரிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இத நீங்க ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க தேவையில்லாம நெறைய கேலரிஸ் போடுவீங்க. ஈஸியா ஒபீஸ் ஆயிடுவீங்க. அண்ட் அதுலயும் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால் எல்லா மெட்டபாலிக் டிசீஸ் வரதுக்கான சான்ஸும் ரொம்ப அதிகம். 3வது, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், எனி பேக்கேஜ்ட் ஐட்டம் இல்ல ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இது எல்லாத்துலயுமே சோடியம், ரிஃபைன் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ இத நீங்க ரெகுலரா எடுக்கிற ஆளா இருந்தாலும் உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் எனி மெட்டபாலிக் டிசீஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஃபோர்த்து, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் நல்லதில்லன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் இந்த வீடியோல நான் அத பதிவு பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பேஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் சுகரி ஐட்டம்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ். இது எல்லாமே சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர் கிட்ட கொண்டு போய் விட்டுரும். நீங்க ரெகுலரா இந்த மாரி ஃபுட் ஐட்டம் சாப்பிடுற ஆளா இருந்தா, இத கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா, அதுவே உங்க ஹெல்த்துக்கு ஒரு வழிகாடா அமையும்.